நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுனர் தேர்வு UGTRB 2023-24. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய பேப்பர் 2 தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த பேப்பர் 2 தமிழ் பாடத்திற்கு ஒவ்வொரு யூனிட் வைஸா நம்ம நினைச்சிரோம் தேர்வுகளானது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி உங்களுக்கு பயிற்சியானது தேர்வாக கொடுத்துட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது யூனிட் 6ல இருக்கக்கூடிய பகுதின்னு பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கியம். ஸோ இந்த சிற்றிலக்கியத்தினுடைய தகவல்கள் முழுமையாக தொகுக்கப்பட்டு 200 கொஸ்டின் பிளஸ் ஆன்சர் இந்த வீடியோல நம்ம நினைச்ச போறோம் பார்க்க போறோம். ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் கருத்துக்களுக்கு நமது குழுவை தொடர்பு கொள்ள வேண்டும். நண்பர்களே, இன்றைய பகுதியில நம்ம சிற்றிலக்கியங்கள்ல 200 வினா விடை பகுதியை பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இந்த UGTRB பேப்பர் 2 பகுதிக்கு நம்ம நினைச்சிரோம் ஒவ்வொரு யூனிட் வைஸா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமே திருப்புதலாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது போக நம்ம 3 ஃபுல் மாடல் டெஸ்ட் பாத்தீங்கன்னா நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு டிஆர்பியோட பேட்டர்ன்ல 3 ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம கொடுக்க போறோம். ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ பிப்ரவரி 1 முதல் இந்த தேர்வு. அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு 100 வினாக்களை உள்ளடக்கிய மாடல் டெஸ்ட் நம்ம கொடுக்க போறோம். ஸோ அது மட்டும் இல்லாம 400 வினாக்களினுடைய பயிற்சி. ஸோ இது இனி வரக்கூடிய நாட்கள்ல நம்ம கொடுக்கிறோம். ஆசிரியர்கள் வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. முதல் வினாவானது விருந்திலக்கியம் என்று அழைக்கப்படக்கூடியது. விருந்திலக்கியம் என்று அழைக்கப்படுவது சிற்றிலக்கியங்கள் ஆகும். ஆப்ஷன் சி சிற்றிலக்கியம். பிரபந்தம் என்னும் சொல்லால் அழைக்கப்படும் இலக்கிய வகை எது? பிரபந்தம் என்னும் சொல்லால் அழைக்கப்படும் இலக்கிய வகை சிற்றிலக்கியங்கள். சிற்றிலக்கிய பொற்காலமாக கருதப்படக்கூடிய காலம் எது? சிற்றிலக்கியத்தின் காலம் பொற்காலமாக கருதப்படக்கூடிய காலம் கீழ்கண்டனவற்றில் எது? கிபி 12 முதல் 19 வரை. ஆப்ஷன் ஏ சிற்றிலக்கிய காலம் பொற்காலமாக கருதப்படக்கூடியது. ஆப்ஷன் ஏ. சிற்றிலக்கிய நூல்களுக்கு இலக்கணம் கூறுவது கீழ்கண்டனவற்றில் எது? பாட்டியல் நூல்கள். தமிழில் தோன்றிய முதல் பாட்டியல் நூல் கீழ்கண்டனவற்றில் எது? பன்னிரு பாட்டியல். ஆப்ஷன் சி பன்னிரு பாட்டியல். சிதம்பர பாட்டியல் என்னும் நூலை இயற்றியவர் யார்? பரஞ்சோதி முனிவர். சிற்றிலக்கியங்களின் வகை 96. சிற்றிலக்கியங்களின் வகை 96 என்று கூறக்கூடிய நூல் எது? பாத்தீங்கன்னா பிரபந்த மரபியல், பிரபந்த தீபிகை, சதுரகராதி. சோ இவை மூன்றுமே பாத்தீங்கன்னா சிற்றிலக்கியங்களின் வகை 96 என்று கூறக்கூடிய நூல். பாதாதி கேசம் என்னும் சிற்றிலக்கிய கூறு விரைவி வரும் நூல் எது? பாதாதி கேசம் என்னும் சிற்றிலக்கிய கூறு விரைவி வரும் நூல் எது? ஆற்றுப்படை நூல்கள். ஆப்ஷன் பி ஆற்றுப்படை நூல்கள். 5ஆம் நூற்றாண்டில் எந்த சிற்றிலக்கிய கூறு ஏற்றம் பெற்றது? அந்தாதி. ஆப்ஷன் டி அந்தாதி. பிள்ளை தமிழ் நூல்கள் எந்த நூற்றாண்டில் வளர்ச்சியை கண்டது? 12ஆம் நூற்றாண்டு. 1000 யானைகளை கொன்று வெற்றி பெற்ற வீரனை போற்றி பாடுவது எது? பரணி இலக்கியம். காளியையும் யமனையும் தெய்வங்களாக பெற்ற நான்மீன் எது? காளியையும் யமனையும் தெய்வங்களாக பெற்ற நான்மீன் பரணி. ஆப்ஷன் டி பரணி. எத்தனை உறுப்புகளை அமைத்து பரணியானது பாடப்பட வேண்டும்? 13. தமிழில் எழுந்த முதல் பரணி இலக்கியம் எது? கலிங்கத்து பரணி. தமிழில் எழுந்த முதல் பரணி இலக்கியம் கலிங்கத்து பரணி. இந்த கலிங்கத்து பரணி எந்த மன்னன் மேல் பாடப்பட்டது? குலோத்துங்க சோழன். குலோத்துங்க சோழன். கலிங்கத்து பரணியின் படைத்தலைவனாக ஜெயங்கொண்டாரால் முன் நிறுத்தப்படுபவர்
யார்? கருணாகரன். ஆப்ஷன் பி கருணாகரன். பரணி பாடும்போது அதன் தலைப்பு எதை முன்னிறுத்தி அமைய வேண்டும்? பரணி பாடும் பொழுது அதன் தலைப்பு எதை முன்னிறுத்தி அமைய வேண்டும்? தோல்வி அடைந்த இடத்தை. ஆப்ஷன் ஏ. கலிங்கத்து பரணியில் முதல் பகுதியாக அமைந்துள்ளது எது? கடவுள் வாழ்த்து. கலிங்கத்து பரணியில் எப்பகுதியில் சோழர் வரலாறு விளக்கப்படப்பட்டுள்ளது? கலிங்கத்து பரணியில் எந்த பகுதியில்? இல்ல, கலிங்கத்து பரணியில் எப்பகுதியில் சோழர் வரலாறு விளக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பி ராஸ் பாரம்பரியம். வைணவ பரணி என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது? இரண்யவதை பரணி. ஒட்டக்கூத்தரால் இயற்றப்பட்ட பரணி கீழ் கண்டனவற்றுள் எது? தக்கையாக பரணி. தக்கையாக பரணி ஒட்டக்கூத்தரால் இயற்றப்பட்டது. களி வெண்பாவால் பாடப்படும் சிற்றிலக்கியம் எது? களி வெண்பாவால் பாடப்படும் சிற்றிலக்கியம் உலா. யாரை பாடும்போது உலா பேரின்ப காதலாகின்றது? இறைவனை. ஆப்ஷன் பி இறைவனை. உலா பாடுவதில் புலி என்று போற்றப்படுபவர் யார்? ஒட்டக்கூத்தர். ஆப்ஷன் சி. தமிழின் முதல் உலா இலக்கியம் எது? திரு கைலாய ஞான உலா. ஆப்ஷன் பி திரு கைலாய ஞான உலா தமிழின் முதல் உலா இலக்கியமாகும். ஆதி உலா என்று அழைக்கப்படும் உலா எது? ஆதி உலா என்று அழைக்கப்படக்கூடிய உலாவானது திரு கைலாய ஞான உலா. தத்துவராயரால் பாடப்பெற்ற உலா கீழ்கண்டனவற்றுள் எது? சொக்கநாதர் உலா. தத்துவராயரால் பாடப்பட்ட உலாவானது சொக்கநாதர் உலா. ஆப்ஷன் ஏ. ஆளுடை பிள்ளையார் திரு உலா மாலை என்னும் உலா நூலை இயற்றியவர் யார்? நம்பி ஆண்டார் நம்பி. ஆப்ஷன் பி நம்பி ஆண்டார் நம்பி. உலாவில் 7 பருவ மகளிரும் ஒரே நாளில் காதல் கொள்ளாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பருவ மகளிரும் காதல் கொள்வதாய் புதிய முறையில் அமைந்த உலா கீழ்கண்டனவற்றில் எது? சொக்கநாத உலா. எந்த இலக்கியத்தின் வளர்ச்சியாக விலாசம் என்னும் இலக்கிய வகை உருவானது? எந்த இலக்கியத்தின் வளர்ச்சியாக விலாசம் என்னும் இலக்கிய வகை உருவானது? தூது. ஆப்ஷன் சி. தூது இலக்கிய வகையின் முதல் நூல் கீழ்கண்டனவற்றுள் எது? நெஞ்சுவிடு தூது. ஆப்ஷன் பி. ரிக் வேதத்தில் தூதாக அனுப்பப்பட்ட சரமா என்பது என்ன? நாய். ஆப்ஷன் சி நாய். தமிழ் விடுதூதின் ஆசிரியர் யார்? பெயர் அறியவில்லை. தமிழ் விடுதூது ஆசிரியர் பெயர் அறிந்துள்ளர். அதே மாதிரி செருப்பு விடுதூது என்னும் நூலை இயற்றியவர் உமாபதி சிவாச்சாரியார். ஆப்ஷன் பி செருப்பு விடுதூது உமாபதி சிவாச்சாரியார். அகம் புறம் கலந்து பாடப்பெறும் சிற்றிலக்கிய கூறு களம்பகம். கூறானது களம்பகம். அந்தாதியாக பாட வேண்டிய சிற்றிலக்கியம் களம்பகம். களம்பகம் எத்தனை உறுப்புகள் கலந்து பாடப்படுகிறது? 18 களம் 12 பகம் 6 18. களம்பகம் எத்தனை உறுப்புகள் கலந்து பாடப்பெறுகிறது? 18. பாடப்பெற்றுள்ள களம்பகங்களுள் பெரும்பாலும் யாரை முன்னிறுத்தி களம்பகம் பாடப்பெற்றுள்ளது? தெய்வத்தை முன்னிறுத்தி. அரசன் மேல் பாடப்பெற்ற களம்பமாக என்று அறியக்கூடியது எது? அரசன் மேல் பாடப்பெற்ற களம்பகமாக என்று அறியக்கூடியது நந்தி களம்பகம். மன்னன் மேல் அறம் வைத்து நந்தி களம்பகம் பாடப்பட்டது? 3ஆம் நந்திவர்மன். ஆப்ஷன் சி. தெய்வத்திற்கு களம்பகம் எவ்வாறு பாடப்பட வேண்டும்?
தெய்வத்திற்கு கலம்பகமானது எழுந்தருளி இருக்கும் ஊர் பெயரால் பாடப்பட வேண்டும். நந்தி கலம்பகத்தால் மாண்ட கதை நாடறியும் என்னும் கதை கூறு காணப்படக்கூடிய நூல் கீழ்கண்டனவற்றுள் எது? ஆப்ஷன் சி சோமேசர் முதுமொழி வெண்பா. தமிழின் முதல் பிள்ளை தமிழ் இலக்கியம் எது? குலோத்துங்க சோழன் பிள்ளை தமிழ். யார் மீது பிள்ளை தமிழ் பாடும் மரபு தமிழில் இல்லை? சிவபெருமானின் மீது. மன்னன் மீது எப்போது பிள்ளை தமிழ் பாடக்கூடாது? மன்னன் மீது எப்பொழுது பிள்ளை தமிழானது பாடக்கூடாது? முடி சூட்டிய பிறகு. பிள்ளை தமிழ் எத்தனை பருவங்களாக பிரித்து பாடப்படுகிறது? 10 பருவம். பெண்பார் பிள்ளை தமிழின் பருவம் கீழ்கண்டனவற்றுள் எது? பெண்பால் பிள்ளை தமிழின் பருவம். கலங்கு. பாட்டுடை தலைவனோ தலைவியோ எத்தனை வயதுடையவராய் கொண்டு பிள்ளை தமிழ் பாட வேண்டும்? இவை அனைத்தும். மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழின் ஆசிரியர் கீழ்கண்டனவற்றுள் யார்? குமர குருபரர். சேக்கிழார் பிள்ளை தமிழ் யாரால் பாடப்பெற்றது? மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. சேக்கிழார் பிள்ளை தமிழ் வினாயன் 50. சேக்கிழார் பிள்ளை தமிழ் யாரால் பாடப்பெற்றது? யாரால் பாடப்பெற்றது? மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. சிற்றிலக்கியங்களுள் நாடக வகை நூலாக அறியப்படுவது எது? குறவஞ்சி. சிற்றிலக்கியங்களில் நாடக வகை நூலாக அறியப்படக்கூடியது குறவஞ்சி. முக்காலமும் திறம்பட உரைப்பது என்று எந்த சிற்றிலக்கியம் அழைக்கப்படுகிறது? குறவஞ்சி. தமிழின் முதல் குறவஞ்சி நூல் கீழ்கண்டனவற்றுள் எது? திருக்குற்றால குறவஞ்சி. இலக்கிய வகைகளில் புலன் என்றும் வனப்பில் அடங்கும் சிற்றிலக்கியம் எது? பள்ளு. ஆப்ஷன் பி பள்ளு. பாட்டியல் நூல்களினால் குறிப்பிடப்படாத சிற்றிலக்கிய வகையானது பள்ளு. தமிழின் முதல் பள்ளு இலக்கியம் கீழ்கண்டனவற்றுள் எது? தமிழின் முதல் பள்ளு இலக்கியமானது திருவாரூர் பள்ளு. சைவ வைணவ கருத்துக்கள் எந்த சிற்றிலக்கியத்தில் ஏற்றம் பெற்றுள்ளது? சைவ வைணவ கருத்துக்கள் எந்த சிற்றிலக்கிய வகைகளில் ஏற்றம் பெற்றுள்ளது? பள்ளு. இயைபு என்னும் இலக்கிய வகையின் அடிப்படையால் அமைந்த இலக்கியம் கீழ்கண்டனவற்றுள் எது? அந்தாதி. ஆப்ஷன் சி அந்தாதி. சரஸ்வதி அந்தாதி என்னும் நூலு ஆசிரியர் யார்? சரஸ்வதி அந்தாதி என்ற நூலின் ஆசிரியர் கம்பர். சிற்றிலக்கியமான மடல் என்பது பனை மட்டை. மடல் ஏறுதல் என்பது யாருக்கு உரியது? ஆண். ஆப்ஷன் ஏ ஆணிற்கு உரியது மடல் ஏறுதல். மடல் இலக்கியம் முதலில் பாடியவர் திருமங்கை ஆழ்வார். மடல் இலக்கியம் முதலில் பாடியவர் திருமங்கை ஆழ்வார் என்று கிடைக்கக்கூடிய மடல் இலக்கியமாக அறியப்படுவது வருண குல ஆதித்தன் மடல். ஆப்ஷன் பி. இசையுடன் கலந்து பாடப்படும் சிற்றிலக்கியம் கீழ்கண்டனவற்றுள் எது? இசையுடன் கலந்து பாடப்படக்கூடிய சிற்றிலக்கியமானது காவடி சிந்து. கீழ்வரும் எவ் உறுப்புகளை கொண்டு சிந்து பாடுவது வழக்கமாகி உள்ளது? பல்லவி, அணு பல்லவி, 3 கன்னிகளால் ஆன சரணம். சோ அனைத்தும் இதற்கு சரியான விடை. காவடி சிந்து எந்த இறைவன் மீது பாடப்பெறுகிறது? முருகன் மீது பாடப்படுவது காவடி சிந்து. அண்ணாமலை ரெட்டியார் பாடிய காவடி சிந்து எத்தல முருகனை பற்றி கூறப்படுகிறது? கழுகுமலை முருகன் கோவில்.
முருகனை பற்றி. தமிழில் பாடப்பெற்ற முதல் பள்ளி எழுச்சி பாடல் எது? மாணிக்க வாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி. ஆப்ஷன் ஏ. பொதுப்பள்ளி எழுச்சி என்னும் நூலை பாடியவர் யார்? மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை. வடிவ அடிப்படையிலான சிற்றிலக்கியம் கீழ்கண்டனவற்றுள் எது? வடிவம் அடிப்படையிலான சிற்றிலக்கியம் மாலை. ஆப்ஷன் பி மாலை. மாலை இலக்கிய வகையை சேராதது எது? மாலை இலக்கிய வகையை சேராதது அற்புத மாலை. ஆப்ஷன் டி. அந்தாதி இலக்கிய வகையை சேராதது 12 எழுத்தந்தாதி. 12 எழுத்தந்தாதி. ஆப்ஷன் சி. வடிவ அடிப்படையான இலக்கிய செல்வாக்கின் உச்சமாக எந்த இலக்கியம் வளர்ச்சியானது கண்டுள்ளது? சித்திரக்கவி. ஆப்ஷன் பி சித்திரக்கவி. திருவாடுதுறை சைவ மடத்தை நிறுவியவர். திருவாடுதுறை சைவ மடத்தை நிறுவியவர் நமச்சிவாய தேசிகர். பண்டார சாத்திரம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? அம்பலவான தேசிகர். பண்டார சாத்திரம் என்னும் நூலை இயற்றியவர் அம்பலவான தேசிகர். திருக்குறள் உதாரண செயற்களுடன் விளக்கும் சோமேசர் முதுமொழி வெண்பாவின் ஆசிரியர் யார்? சிவஞான முனிவர். ஆப்ஷன் பி சிவஞான முனிவர். தருமபுர மடத்தை நிறுவியவர் யார்? ஞான சம்பந்த தேசிகர். ஞான சம்பந்தம் என்னும் சைவ இலக்கிய இதழை வெளியிடக்கூடிய மடம் எது? தருமபுரம் மடம். தருமபுரம். ஆப்ஷன் ஏ. தருமபுர மடத்தின் சார்பு மடமாக அழைக்கப்படும் மடம் எது? திருப்பனந்தாள். ஆப்ஷன் பி திருப்பனந்தாள். திருப்பனந்தாள் மடத்தை காசியில் நிறுவியவர் யார்? குமரகுருபரர். குமரகுருபரன் என்னும் திங்கள் இதழை வெளியிட்டு வரும் மடம் கீழ்கண்டனவற்றுள் எது? திருப்பனந்தாள் மடம். யாருடைய பிரம்ம சூத்திர உரை ஸ்ரீபாஷ்யம் என்று அழைக்கப்படுகிறது? ராமானுஜர். ஆப்ஷன் சி ராமானுஜர். ராமானுஜரை சைவராக மாற்ற முனைந்த அரசன் கீழ்கண்டனவற்றில் யார்? 2ஆம் குலோத்துங்க சோழன். ராமானுஜரின் ஆசிரியர் யார்? திருக்கோட்டியூர் நம்பி. ஆப்ஷன் பி திருக்கோட்டியூர் நம்பி. தாழ்த்தப்பட்டோருக்கு திருக்குலத்தவர் என்று பெயரிட்டு ஆலய பிரவேச அனுமதி பெற்று தந்த சமூக சீர்திருத்தவாதி கீழ்கண்டனவற்றில் யார்? ராமானுஜர். ஆப்ஷன் பி ராமானுஜர். ராமானுஜர் நூற்றந்தாதி பாடியவர் கீழ்கண்டனவற்றில் யார்? திருவரங்கத்தனார். உடையவர் என்று அழைக்கப்படுபவர் யார்? உடையவர் என்று அழைக்கப்படக்கூடியவர் ராமானுஜர். ஆப்ஷன் சி ராமானுஜர். சி வைணவ தினசரி எனும் நூலை இயற்றியவர் யார்? வேதாந்த தேசிகர். எத்தனை சித்தர்கள் தோன்றி வாழ்ந்ததாக கூறுவது மரபாகிறது? 18 சித்தர்கள். ஞான குறள் என்னும் தத்துவ நூலை இயற்றிய சித்தர் ஔவையார். ஆப்ஷன் ஏ ஔவையார். புலம்பல் என்ற இலக்கிய வகையில் பாடல்களை மிகுதியாக பாடியவர் யார்? பத்திரக்கிரியார். ஆப்ஷன் பி பத்திரக்கிரியார். மாங்காய் பாலையும் தேங்காய் பாலையும் இணைத்து பாடியவர் யார்? குதம்பை சித்தர். ஆப்ஷன் பி குதம்பை சித்தர். குதம்பை என்பது மகளிர் அணியக்கூடிய காதணி. உன்னையே நீ அறி என்னும் நெறியை முன்னிறுத்தி பாடல் புனைந்த சித்தர் யார்?
அழுகுனி சித்தர். ஆப்ஷன் டி அழுகுனி சித்தர். திருக்குறள் அடிகளை பெரிதும் தனது நூல்களில் எழுத்தாந்த சித்தர் கீழ்கண்டனவற்றுள் யார்? குதம்பை சித்தர். திருக்குறள் அடிகளை பெரிதும் தனது நூலில் எழுத்தாந்த சித்தர் யார்? குதம்பை சித்தர். ஆப்ஷன் சி. இங்க ஆப்ஷன் இல்ல, மாத்திக்கோங்க. திருக்குறள் அடிகளை பெரிதும் தனது நூலில் எடுத்தாந்த சித்தர் குதம்பை சித்தர். சக்தியை பெண்ணாக உருவகித்து பாடிய சித்தர் யார்? கருவூர் சித்தர். பழனியில் வாழ்ந்ததாக கருதப்படும் சித்தர் கீழ்கண்டனவற்றுள் யார்? பழனியில் வாழ்ந்ததாக கருதப்படக்கூடிய சித்தர் கீழ்கண்டனவற்றுள் யார்? போகர். சடாட்சரக்கோவை எனும் நூலை இயற்றிய சித்தர் யார்? சட்டைமுனி. ஆப்ஷன் ஏ சட்டைமுனி. இவர்தான் சடாட்சரக்கோவை எனும் நூலை இயற்றியவர். நமச்சிவாய எனும் ஐந்தெழுத்தின் தத்துவத்தை விளக்கி பாடிய சித்தர் யார்? சிவவாக்கியர். தன்னை மெய்ப்பாளனாக கருதி உயிர்நிலை நல்வழிப்படுத்த பாடிய சித்தர் கீழ்கண்டனவற்றில் யார்? இடைக்காட்டூர் சித்தர். இடைக்காட்டூர் சித்தர் தான் பாத்தீங்கன்னா என்ன செய்றாங்க? தன்னை மெய்ப்பாளனாக கருதி உயிர்நிலை நல்வழிப்படுத்த பாடிய சித்தராக அறியப்படுகிறார். பாடிய சித்தராக யார் அறியப்படுகிறார்? இடைக்காட்டூர் சித்தர். இடைக்காட்டூர் சித்தர் சொல்லுவாங்க. சரிங்களா? இடைக்காலத்தில் சோழர்கள் எந்த குல அரசுடன் மன உறவு கொண்டிருந்தனர்? இடைக்காலத்தில் சோழர்கள் எந்த குல அரசுடன் மன உறவு கொண்டிருந்தனர்? சாளுக்கியர்கள். ஆப்ஷன் பி. தமிழகத்தின் மீது படையெடுத்த அலாவுதீன் கில்ஜியின் படை தளபதி மாலிக் கபூர் மதுரை வந்த அவுரங்கசீப்பின் தளபதி. மதுரை வந்த அவுரங்கசீப்பின் தளபதி சுல்பிகர் பில்கான். நாயக்க ஆட்சியின் கடைசி அரசி யார்? மீனாட்சி. வட்டார இலக்கிய காலகட்டமாக கருதப்படும் காலம் எது? வட்டார இலக்கிய காலகட்டமாக கருதப்படும் காலம் கிபி 14-19 நூற்றாண்டு. தமிழ் வளர்த்த தென்னவன் என்று இடைக்காலத்தில் தமிழ் வளர்த்த தென்னவன் என்று இடைக்காலத்தில் குறிப்பிடப்பட்டவர் யார்? அதிவீர ராம பாண்டியர். நலவெண்பாவை அடிவொற்றி நைடதம் என்ற காப்பியத்தை இயற்றியவர் யார்? அதிவீர ராம பாண்டியர். ஆப்ஷன் ஏ. இலங்கை அரசன் பரராசர சேகரிடம் பரிசில் பெற்ற தமிழ் புலவர் யார்? வீர ராகவ முதலியார். நாணிக்கண் புதைத்தல் என்னும் ஒரு துறையில் கோளவு பாடியவர் யார்? அமிர்த கவிராயர். ஆப்ஷன் சி. அமிர்த கவிராயர். தமிழ் இலக்கியத்தில் சந்த பாடல்களுக்கு வளமான வாழ்வு தந்தவர் அருணகிரிநாதர். அருணகிரிநாதரின் எண்ணூல் மந்திர நூலாகும் பண்பு வாய்ந்தது கந்தர்னுபூதி. ஆப்ஷன் சி. ஏறு மயிலேறி விளையாடு முகம் ஒன்றே என்று பாடல் எந்த நூலில் அமைந்துள்ளது? ஏறு மயிலேறி விளையாடு முகம் ஒன்றே என்னும் பாடல் எந்த நூலில் அமையப்பட்டுள்ளது? திருப்புகழ். ஆப்ஷன் ஏ திருப்புகழ். இரட்டை புலவர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் இளஞ்சூரி முதுஞ்சூரி சூரி. இளஞ்சூரி முதுசூரி. கடிகை முத்து புலவரால் இயற்றப்பட்டது பாத்தீங்கன்னா சமுத்திர விலாசம், காமரச மஞ்சரி, மதன வித்தார மழை. இது அனைத்துமே பாத்தீங்கன்னா யாரால் என்ன செய்றாங்க? கடிகை முத்து புலவரால். மதன வித்தார மாலை. வித்தார மாலை.
காளமேக புலவரின் இயற்பெயர் வரதன். காளமேக புலவரினுடைய இயற்பெயரானது வரதன். யமகண்டம் என்று அழைக்கப்பட்ட பாடல்களை பாடியவர் காளமேக புலவர். ஆப்ஷன் பி காளமேக புலவர். யாருடைய நூல்களில் யமகம், திரிபு, அந்தாதி ஆகியவற்றின் ஆட்சி மிகுதியாக காணப்படுகிறதுனா கடிகை முத்து புலவர். ஆப்ஷன் டி. கந்தர் கலிவெண்பா பாடியவர் குமர குருபரர். கந்தர் கலிவெண்பா பாடியவர் குமர குருபரர். சைவ சித்தாந்த சிறுகாப்பியம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது? பண்டாரமும் மும்மணி கோவை. ஆப்ஷன் சி முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். எத்தலை இறைவன் மீது குமர குருபரர் பாடினார்? வைத்தீஸ்வரன் கோவில். குமர குருபரரால் இயற்றப்பட்டவை கீழ்கண்டனவற்றுள் எது? இரட்டை மணி மாலை, அதே மாதிரி சிதம்பர மும்மணி கோவை, சகலகலாவள்ளி மாலை. இவை அனைத்துமே. இலக்கண விளக்க சூறாவளி எனும் நூலை இயற்றியவர் சிவஞான முனிவர். இலக்கண விளக்க சூறாவளி எனும் நூலை இயற்றியவர் சிவஞான முனிவர். சிவஞான முனிவர் இயற்றிய எந்த நூல் திராவிட மாபலியம் என்று அழைக்கப்படுகிறது? சிவஞான போத பேருரை. ஆப்ஷன் ஏ சிவஞான போத பேருரை. கற்பனை களஞ்சியம் என்று அழைக்கப்பட்டவர் சிவபிரகாசர். சிவபிரகாசரால் இயற்றப்பட்டது பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம்? பிரபுலிங்க லீலை, சீகாலத்தி புராணம், இயேசு மத நிராகரணம். இவை அனைத்துமே சிவபிரகாசரால் இயற்றப்பெற்றது. அருணை களம்பகம், செவ்வந்தி புராணம் ஆகியவற்றை இயற்றியவர் யார்? சைவ எல்லப்பர் நாவலர். இவர்களுள் இடைக்காலத்தில் பாரதம் பாடியவர் யார்? கீழ்கண்டனவற்றுள் இடைக்காலத்தில் பாரதம் பாடியவர் நல்லா பிள்ளை. ஆப்ஷன் பி நல்லா பிள்ளை. நிரம்ப வழகிய தேசிகரால் இயற்றப்பட்டது பாத்தீங்கன்னா சேது புராணம், குரு ஞான சம்பந்தர் மாலை, திருப்பரங்கிரி புராணம். இவை அனைத்துமே நிரம்ப வழகிய தேசிகரால் இயற்றப்பட்டது. பாடுதுறை என்னும் பெயரில் சைவ சித்தாந்த குரு பரம்பரையை பாடியவர் யார்? பாடுதுறை என்னும் பெயரில் சைவ சித்தாந்த குரு பரம்பரையை பாடியவர் யார்? தத்துவராயர். ஆப்ஷன் பி தத்துவராயர். தத்துவராயரால் இயற்றப்பட்டது கீழ்கண்டனவற்றுள் எது? தத்துவராயரால் இயற்றப்பட்டது சிலேடை உலா, சின்ன பூ வெண்பா, திருத்தாளாட்டு. இவை அனைத்துமே. மாலை இலக்கிய வகையாக தத்துவராயரால் இயற்றப்பட்டது பாத்தீங்கன்னா மாலை இலக்கிய வகையாக தத்துவராயரால் இயற்றப்பட்டது. திருவடி மாலை, புகழ்ச்சி மாலை, போற்றி மாலை. இவை அனைத்தும். அமைச்சராக தாயும் மாணவர் எந்த அரசிடம் பணிபுரிந்தார்? அமைச்சராக தாயும் மாணவர் எந்த அரசிடம் பணிபுரிந்தார்? மீனாட்சி. ஆப்ஷன் சி மீனாட்சி. தாயும் மாணவர் பாடல் தொகுப்பில் உள்ள கன்னிகள் எவ்வாறு பெயரிடப்பட்டுள்ளதுன்னா கடைசி சொல்லை கொண்டு. 30 பாடல்கள் அடங்கிய தாயும் மாணவரின் ஆனந்த காப்பு எவ்வாறு முடிகிறது? சங்கர சங்கர சம்போ என்று முடிகிறது. ஆப்ஷன் பி. மாறன் அகப்பொருள் என்னும் இலக்கண நூல் எழுதியவர் யார்? பெருமாள் கவிராயர். மாறன் அகப்பொருள் என்னும் இலக்கண நூல் எழுதியவர் பெருமாள் கவிராயர். தொண்டை மண்டல சதகம், தொண்டை மண்டல சதகம் பாடியவர் யார்? படிக்காசு புலவர். ஆப்ஷன் பி படிக்காசு புலவர். ஆப்ஷன் பி. சோ இதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நம்ம என்ன செய்றோம், உங்களுக்கு வினா விடையானது நம்ம தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். ஆசிரியர்கள் இறுதி வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருவாளவாய்
திருவாளவாயுடையார் திருவிளையாடல் புராணம். திருவாளவாயுடையார் திருவிளையாடல் புராணம் பாடியவர் யார்? புலியூர் நம்பி. ஆப்ஷன் ஏ. கடம்பவன புராணத்தை இயற்றியவர் யார்? வீமநாத பண்டிதர். வடமொழியில் இயற்றப்பட்ட சுந்தர பாண்டியத்தை மொழிபெயர்த்தவர் அந்தாதி. எந்த வடமொழி இலக்கியத்தை தழுவி தமிழில் பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம் செய்த அருளியுள்ளார்னா காலாட்சிய மான்மியம். ஆப்ஷன் ஏ. 108 வைணவ திருத்தலங்கள் மீது அந்தாதி பாடியவர் யார்? 108 வைணவ திருத்தலங்கள் மீது அந்தாதி பாடியவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். திவ்ய கவி என்று அழைக்கப்பட்டவர் யார்? திவ்ய கவி என்று அழைக்கப்பட்டவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். ஆப்ஷன் சி. சைவ வைணவ சமய தத்துவங்களை சொல்லும் இரு சமய விளக்கம் இயற்றியவர் அரிதாசர். ஆப்ஷன் ஏ. அரிதாசர். அரிச்சந்திர புராணம் பாடியவர் வீர கவிராயர். துளசிங்க மாலை என்னும் சிறுகாப்பியத்தை செய்து அருளித்தவர் யார்? சிற்றம்பல கவிராயர். 5 இலக்கணங்களையும் விளக்கம் இலக்கண விளக்கம் என்ற நூலை இயற்றியவர் யார்? வைத்தியநாத தேசிகர். 5 இலக்கணங்களையும் விளக்கக்கூடிய இலக்கண விளக்கம் என்னும் நூலை இயற்றியவர் வைத்தியநாத தேசிகர். வைராக்கிய சதகம், வைராக்கிய தீபம் ஆகிய சமய தத்துவ நூல்களை செய்து அளித்தவர் கீழ்கண்டனவற்றுள் யார்? சாந்தலிங்க சுவாமிகள். ஆப்ஷன் பி. சாந்தலிங்க சுவாமிகள். துதி நூலாக விளங்கும் திருப்போரூர் சந்நிதி முறைமை இயற்றியவர் யார்? துதி நூலாக விளங்கும் திருப்போரூர் சந்நிதி முறையை இயற்றியவர் யார்? சிதம்பர சுவாமிகள். ஆப்ஷன் பி. அழகர் பிள்ளை விடு தூது என்னும் தூது இலக்கியத்தை எழுதியவர் யார்? சொக்கநாத புலவர். ஆப்ஷன் பி. சொக்கநாத புலவர். கீர்த்தனை இலக்கியங்களின் முதல் நூல் என்று கருதப்படுவது கீர்த்தனை இலக்கியங்களின் முதல் நூல் என்று கருதப்படக்கூடியது ராம நாடக கீர்த்தனை. ஆப்ஷன் பி. ராம நாடக கீர்த்தனை. ராம நாடக கீர்த்தனை நூலை இயற்றியவர் யார்? இயற்றியவர் அருணாச்சல கவிராயர். ஆப்ஷன் பி. அருணாச்சல கவிராயர். அனுமான் பிள்ளை தமிழை பாடியவர் யார்? அனுமான் பிள்ளை தமிழை பாடியவர் அருணாச்சல கவிராயர். வாழ்வில் இடர் நேரிடும் போது எந்த நாடக ஓலை சுவடிகளுக்குள் இடையே நூலை நுழைத்து பார்ப்பார்கள்? ஆப்ஷன் ஏ. ராம நாடகம். சீரா புராணம் எனும் இஸ்லாமிய காப்பியத்தை இயற்றியவர் யார்? உமரு புலவர். சீரா புராணம் எனும் இஸ்லாமிய காப்பியத்தை இயற்றியவர் உமரு புலவர். முகைதீன் ஆண்டவர் வரலாற்று காப்பியம் பாடியவர் யார்? முகைதீன் ஆண்டவர் வரலாற்று காப்பியம் பாடியவர் யார்? சேகனா புலவர். ஆப்ஷன் சி. தாயும் மாணவர் பாடல்களை போன்று கன்னிகளால் பாடலை வடிவமைத்தவர் மஸ்தான் சாஹிபு. யார் மீது நான் மணி மாலை என்னும் புகழ் மாலையை சரவண பெருமாளை பாடினார்? மஸ்தான் சாஹிபு மீது. ஆப்ஷன் பி. மக்காவின் மீது மதினா அந்தாதி பாடியவர் யார்? மக்காவின் மீது மதினா அந்தாதி பாடியவர் சர்க்கரை புலவர். ஆப்ஷன் டி. சர்க்கரை புலவர். நபிகள் நாயகம் மீது ஆண்டவன் பிள்ளை தமிழ் பாடியவர் யார்? நபிகள் நாயகம் மீது ஆண்டவன் பிள்ளை தமிழ் பாடியவர் யார்? ஆப்ஷன் பி. சவ்வாது புலவர். நபிகள் நாயகம் மீது திருப்புகழ் பாடல்கள் பாடியவர். நபிகள் நாயகம் மீது திருப்புகழ் பாடல்கள் பாடியவர் காசிம் புலவர். ஆப்ஷன் சி. காசிம் புலவர்.
இஸ்லாமிய படைப்போர் இலக்கியங்களை இயற்றியவர் அலியார் புலவர். ஆப்ஷன் சி அலியார் புலவர். இஸ்லாமிய துறை தத்துவ இலக்கியங்களில் மஸ் அல்லாஹ் என்பதன் பொருள் என்ன என்பதன் பொருள் கேள்விகள். ஆப்ஷன் பி கேள்விகள். ஆத்ம போத பிரகாசிகை என்ற வடமொழி நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் ராமானுஜ கவிராயர். ஆப்ஷன் ஏ ராமானுஜ கவிராயர். மராட்டிய மொழியில் எழுதப்பட்ட பஞ்சதந்திர கதைகளை தமிழில் மொழிபெயர்த்தவர் தாண்டவராய முதலியார். சகுந்தலை விலாசம், தாருகா விலாசம் ஆகிய நாடக நூல்களை இயற்றியவர் யார்? சகுந்தலை விலாசம், தாருகா விலாசம் ஆகிய நாடக நூல்களை இயற்றியவர் ராமச்சந்திர கவிராயர். ஆப்ஷன் சி ராமச்சந்திர கவிராயர். திருக்குறள் பரிமேலகர் உரையை முதலாக அச்சிட்டவர் யார்? சரவண பெருமாளையர். ஆப்ஷன் ஏ. கிறிஸ்தவ மத கண்டனம் என்னும் நூல் இயற்றியவர். கிறிஸ்தவ மத கண்டனம் என்னும் நூலை இயற்றியவர் ஆறுமுக நாவலர். ஆப்ஷன் ஏ ஆறுமுக நாவலர். இது அருட்பா அன்று மருட்பா என்று வள்ளலார் மீது வழக்கு தொடுத்தவர். இது அருட்பா அன்று மருட்பா என்று வள்ளலார் மீது வழக்கு தொடுத்தவர் ஆறுமுக நாவலர். திருவருட்பா எத்தனை திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது? திருவருட்பா எத்தனை திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது? 6. மனுமுறை கண்ட வாசகம் இயற்றியவர் கீழ்கண்டனவற்றுள் யார்? ராமலிங்க அடிகள். இலக்கிய கடல் என்று போற்றப்படுபவர் யார்? மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. சேக்கிழார் பிள்ளை தமிழ் பாடியவர் யார்? மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. ஆப்ஷன் ஏ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. நந்தனார் சரித்திர கீர்த்தனை எனும் இசை நாடகத்தை இயற்றியவர் கோபாலகிருஷ்ண பாரதியார். திருப்புகழ் சுவாமிகள் என்று அழைக்கப்படுபவர் தண்டபாணி சுவாமிகள். நம் கால அருணகிரி என்று வள்ளலார் யாரை போற்றினார்? நம் கால அருணகிரி என்று வள்ளலார் யாரை போற்றினார்? தண்டபாணி சுவாமிகள். வீர சோழியம் கலித்தொகை நூல்களை முதலில் பதிப்பித்தவர் தாமோதரம் பிள்ளை. தமிழ் இலக்கிய கால ஆராய்ச்சியை தொடங்கி வைத்தவர் யார்? தமிழ் இலக்கிய கால ஆராய்ச்சியை தொடங்கி வைத்தவர் சுந்தரம் பிள்ளை. ஆப்ஷன் பி சுந்தரம் பிள்ளை. நீராறும் கடல் கொடுத்த என தொடங்கும் தமிழ் தாய் வாழ்த்து இடம்பெறும் நாடக நூல் ஏது? மனோன்மணியம். ஆப்ஷன் பி மனோன்மணியம். நாடகவியல் என்ற நாடக இலக்கண நூலை இயற்றியவர் யார்? நாடகவியல் என்ற நாடக இலக்கண நூலை இயற்றியவர் பரிதிமார் கலைஞர். ஆப்ஷன் சி பரிதிமார் கலைஞர். முத்ரா ராட்சசம் என்ற வடமொழி நாடகத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? முத்ரா ராட்சசம் என்ற வடமொழி நாடகத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் பரிதிமார் கலைஞர். ஆப்ஷன் ஏ. தமிழில் அச்சிடப்பட்ட முதல் நாவல் எது? தம்பிரான் வணக்கம். தமிழகத்தில் அச்சான முதல் தமிழ் நூல் எது? அடியார் வரலாறு. ஆப்ஷன் ஏ அடியார் வரலாறு. தத்துவ போதகர் என்று தமக்கு பெயரை தமது பெயரை மாற்றிக்கொண்டவர் யார்? ராபர்ட் டி நோபிலி.
ஆப்ஷன் பி ராபர்ட் டி நோபிலி. இவர்தான் தத்துவ போதகர் என்று தனது பெயரை மாற்றிக்கொண்டார். வினாயன் 185. வீரமா முனிவரின் இயற்பெயர் என்ன? ஜோசப் பெஸ்கி, கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி. தேம்பாவணி பரமார்த்த குறுக்கதை இயற்றியவர் வீரமா முனிவர். தமிழன் முதல் அகராதியான சதுர அகராதியை இயற்றியவர். தமிழன் முதல் அகராதியான சதுர அகராதியை இயற்றியவர் வீரமா முனிவர். தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை தொடங்கியவரும் வீரமா முனிவரையே சாரும். குட்டி தொல்காப்பியம் என்று போற்றப்படும் தொன்னுள் விளக்கம் செய்தவர் யார்? குட்டி தொல்காப்பியம் என்று போற்றப்படும் தொன்னுள் விளக்கம் செய்தவர் வீரமா முனிவர். ஆப்ஷன் சி வீரமா முனிவர். தமிழ் நூல்களின் பட்டியலை முதலாக தொகுத்தவர். தமிழ் நூல்களின் பட்டியலை முதலாக தொகுத்தவர் சீகன் பால்கு. தமிழ் பழமொழிகளை தொகுத்து வெளியிட்டவர் லாசரஸ். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எனும் ஒப்பீட்டு நூலை இயற்றியவர் யார்? கால்டுவெல். ஆப்ஷன் பி கால்டுவெல். திருக்குறள், நாலடியார், திருவாசகம் ஆகியவற்றை முழுமையாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? திருக்குறள், நாலடியார், திருவாசகம் ஆகியவற்றை முழுமையாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜேயு போப், ஜார்ஜ் யூக்ளோ போப். தனது கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் என்று பொறிக்க செய்தவர் ஜியு போப் அவர்கள். இயேசுநாதர் சரித்திரம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? இயேசுநாதர் சரித்திரம் என்ற நூலின் ஆசிரியர் தத்துவ போதகர். ஆப்ஷன் ஏ தத்துவ போதகர். புனர்ஜென்ம ஆட்சேபம் எழுதிய வெளிநாட்டு அறிஞர் யார்? தத்துவ போதகர். வேதியர் ஒழுக்கம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? வீரமா முனிவர். வேத விளக்கம் எழுதிய ஐரோப்பிய தமிழ் அறிஞர் யார்? வீரமா முனிவர். வேத விளக்கம் எழுதிய ஐரோப்பிய தமிழ் அறிஞர் வீரமா முனிவர் ஆவார். ஞான உபதேச காண்டம் எழுதியவர் தத்துவ போதகர். பேதகம் மறுத்தல் எழுதிய அறிஞர் யார்? வீரமா முனிவர். ஆப்ஷன் டி வீரமா முனிவர். சோ இந்த பகுதியில கிட்டத்தட்ட 200 கொஸ்டின் நம்ம என்ன செஞ்சுட்டோம், ஃபுல்லா பார்த்துட்டோம். ஸோ இந்த 200 கொஸ்டினுக்கு ஆன்சரும் நம்ம என்ன செஞ்சாச்சு, பார்த்தாச்சு. ஸோ யூனிட் 6ல இருக்கக்கூடிய சிற்றிலக்கியங்களுடைய தகவல்கள் முழுமையாக தொகுத்து உங்களுக்கு 200 கொஸ்டின் ஆன்சர் கொடுத்தாச்சு. ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்களுக்கு முழு மாதிரி தேர்வு போன்ற பயனுள்ள தகவல்கள் தொடர்ச்சியாக வழங்கப்படுகிறது. வாய்ப்பை பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.